7ஆம் வகுப்பு தமிழ் கவிதை பேழை பகுதியிலிருந்து ஆசிரியர் குறிப்புகள். முதல் பாடம் காடு. இந்த பாடலின் ஆசிரியர் கவிஞர் சுரதா. இவரது இயற்பெயர் ராசகோபாலன். இவர் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பழையனூர் எனும் ஊரில் பிறந்தார். இவர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை சுப்புரத்தின தாசன் என மாற்றிக்கொண்டார். இதன் சுருக்கமே சுரதா என்பதாகும். இவர் உவமை கவிஞர் எனவும் அழைக்கப்படுகிறார். இவர் தலைவன் எனும் இதழின் துணை ஆசிரியராகவும் காவியம் எனும் வார இதழையும் நடத்தி வந்தார். இவர் எழுதிய முக்கியமான நூல்கள் அமுதும் தேனும், தேன்மழை, துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும், புகழ் மாலை, வார்த்தை வாசல் என்பனவாகும். கவிஞர் சுரதாவின் முதல் நூல் சாவின் முத்தம். காடு எனும் இப்பாடல் கிளிக்கண்ணி வகையை சார்ந்ததாகும். அதாவது கிளிக்கண்ணி என்றால் கிளி போன்று இனிமையாக பேசும் பெண்ணை நோக்கி பாடப்படுவதாகும். அடுத்த பாடம் ஒன்றல்ல இரண்டல்ல. இந்த பாடலின் ஆசிரியர் உடுமலை நாராயணகவி. இவர் பகுத்தறிவு கவிராயர் என்றும் அழைக்கப்படுகிறார். இவரின் இயற்பெயர் நாராயணசாமி. இவர் 1899ஆம் ஆண்டு உடுமலைப்பேட்டையில் பிறந்தார். இவர் முத்துசாமி கவிராயரின் மாணவராவார். இவர் சங்கரதாஸ் சாமிகளிடம் யாப்பிலக்கணம் கற்றார். இதன் விளைவாக பல திரையிசை பாடல்களை எழுதியுள்ளார். இவரின் நினைவை போற்றும் வகையில் இந்திய அரசாங்கம் டிசம்பர் 31, 2008ஆம் ஆண்டு தபால் தலை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது. மேலும் இவர் திரையுலக பாரதி என்றும் பாராட்டப்படுகிறார். அடுத்ததாக விடுதலை திருநாள். இப்பாடலின் ஆசிரியர் கவிஞர் மீரா. இவரது இயற்பெயர் மீ ராஜேந்திரன் என்பதாகும். இவர் 1938ஆம் ஆண்டு சிவகங்கையில் பிறந்தார். இவர் அன்னம் விடு தூது எனும் இதழை நடத்தி வந்தார். மீரா அவர்கள் சிற்பி இலக்கிய விருது, பாவேந்தர் விருது ஆகியவற்றை வென்றுள்ளார். இவரது முக்கியமான நூல்கள் ஊசி, குக்கு, 3ம் 6ம், வா இந்த பக்கம், கோடையும் வசந்தமும் என்பதாகும். முக்கியமாக கனவுகள் ப்ளஸ் கற்பனைகள் = காகிதங்கள் எனும் அவருடைய தொகுதி அக்கால இளைஞர்கள் மத்தியில் மிகவும் புகழ்பெற்றது. அடுத்ததாக எங்கள் தமிழ். இப்பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் ஆவார். இவர் 1888ஆம் ஆண்டு மோகனூரில் பிறந்தார். 1972இல் இயற்கை எழுதினார். இவர் காந்திய சிந்தனையின் மீது ஈர்ப்பு கொண்ட காரணத்தினால் இவரது பாடல்களில் காந்திய சிந்தனைகள் அதிகமாக காணப்படும். எனவே இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். தமிழ்நாடு அரசின் முதல் அரசவை கவிஞராகவும் விளங்கினார். மலைக்கல்லன், தமிழர் இதயம், என் கதை, சங்கொலி போன்ற நூல்களை எழுதியவர். 1930ஆம் வருடம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று சிறை சென்றார். இவர் இயற்றிய முக்கியமான நூல்கள் இசைத்தமிழ், கற்பகவல்லி, மரகதவல்லி, தமிழ்த்தேன் என்பதாகும். நம்முடைய இந்திய அரசானது இவருக்கு 1971ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது. மேலும் இது போன்ற பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.